ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபிஷ்போன் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ்போன் ஸ்டிச்சில் லீஃப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஏன் லீஃபை பாதி பாதியாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இன்ட்டாக தான் நம்ம கிராஸாக தான் நம்ம நல்லா கவனமாக பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. சரி பாதியாக எடுத்துகிட்டு அந்த பாதியில் நம்ம என்ன பண்ணோம், கிராஸாக குத்தியாச்சு. அதே மாதிரி இன்ட்டு மாதிரி இங்கே பாருங்களேன், நேராக குத்தாமல் சைட்லேருந்து எடுக்கிறேன்னா சைட்லேருந்து எடுத்து நல்லா கவனமாக பாருங்கள். சைட்லேருந்து தான் எடுக்கிறேன், எடுத்து இந்த பாதியில் குத்துறேன். இந்த மாதிரியே தான் லீஃப் ஃபுல்லாகவே வரணும். ஓகே, மறுபடியும் பாருங்கள். இந்த சைட்லேருந்து நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்ட்டு நான் இன்ட்டு ஷேப்பில் தான் நான் எடுப்பேன். ஓகே, நல்லா பாருங்கள். இங்கிட்டிருந்து எடுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு போகிறேன், ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லீஃப் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். எப்போவுமே நம்ம லாஸ்ட்டாக முடிக்க போகையில் கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாட்டின் ஸ்டிச் போன டைம் போட்டிருந்தோம்ல, அந்த ஸ்டிச்சை போட்டு அதை ஃபில்லப் பண்ணிடுங்க. போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், சாட்டின் ஸ்டிச் பார்த்துருப்போம். அதை போட்டு அந்த இருக்கிற கேப்பை ஃபில்லப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா எம்போஸ்டாக தெரியும். வீடியோவோட நேரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஃபிஷ் போன் மாதிரி லைன்லாம் அழகாக இருக்கும். எம்போஸ்டாக செம்மையாக தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் பார்ப்போம். அடுத்தது பீட்ஸில் எப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, பாய்.